சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்கிறோம், எப்படி செய்கிறோம், அதை எப்படி செய்ய வேண்டும் தெரியாமலே பலதை செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எல்லாரும் தண்ணி குடிக்கிறோம். தண்ணி என்பது நான் சொல்லுவது குடி தண்ணீர். எல்லோரும் தண்ணீர் குடிக்கிறோம். எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும், எவ்வளவு நேரத்தில் தண்ணீர் எப்படி குடிக்க வேண்டும் பலருக்கு தெரியாது. என்னமோ தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கிறோம். இந்த தண்ணீரை எப்படி அருந்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றிய ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை சித்தர்கள் நமக்கு தந்திருக்கிறார். தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும், எப்பொழுது குடிக்க வேண்டும். சாப்பிட்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், காலையில ஒரு தடவை பிரேக்ஃபாஸ்ட்டு, சிற்றுண்டி, அப்புறம் மதியம் உணவு, அப்புறம் இரவு உணவு, 3 வேளை உணவு உண்ணுவது என்று அதுக்கு ஒரு நேரத்தை வகுத்திருக்கிறோம். அதுபோல தண்ணீர் குடிப்பதற்கு நேரத்தை வகுத்து சொன்னவர்கள் சித்தர்கள். வேறு எந்த இலக்கியத்திலும், எந்த நூலிலும், எந்த மருத்துவத்திலும் இல்லை. சித்தர்கள் தான் சொன்னார்கள் தண்ணீரை எப்பொழுதெல்லாம் குடிக்க வேண்டும். அதை பின்பற்றினாலே நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணீர் வந்துடும். இப்போ அறிவியல் ஆய்வில் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு 1.5 லிட்டர்ல இருந்து 2 லிட்டர் அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். தண்ணீர் குடிக்கலன்னா ட்ரை ஸ்கின் வந்துடும். தண்ணீர் கட்டாயம் குடிக்கணும், அதுக்கு இது அளவு என்று சொல்லுகிறார்கள். இதையே சித்தர்கள் எப்படி சொல்லி இருக்கிறார்கள், காணாமல் கோணாமல் கண்டு குடி என்று ஒரு சித்தன் சொல்லி இருக்கிறான். எப்போ தண்ணியை குடிக்க வேண்டும், காணாமல், கதிரவன் கண்டும் காணாமல் உதிக்கிற போது காலை நேரத்தில், மதியம் அடி சாய்கிற நேரம் சொல்லுவாங்க. காணாமல் கோணாமல், கோணுதல் என்றால் சாய்தல், அதாவது 12 மணிக்கு தாண்டாத முன்ன காணாமல் கோணாமல், மாலையில கதிரவன் கண்டும் காணாமல் இருக்கிற நேரம், மறைகிறார், இப்ப மறைகிறார். இந்த 3 நேரத்திலும் கட்டாயமாக தண்ணீர் குடியுங்கள் என்று சித்தர் இலக்கியம் சொல்லுகிறது. இப்ப எவ்வளவு தண்ணீர் குடிப்பது, 2 கோப்பை தண்ணீர் ஒரு வேளைக்கு என்று வைத்துக் கொண்டால், ஒரு கோப்பை என்பது 150 இருந்து 200 மில்லி அளவு இருக்கும். 2 கோப்பைன்னா 400 மில்லி. 3 வேளை 400 மில்லி சாப்பிட்டா முன்னாங்க 12 1200 மில்லி உனக்கு வேண்டிய தண்ணீர் அதிலே கிடைத்து விடுகிறது. அதோடு இல்லாமல் நண்பர உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம், பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீரருந்தோம். தண்ணி எப்ப குடிக்க கூடாது, தண்ணி எப்ப குடிக்கணும். பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம். அப்படியே தாங்க முடியாத தாகம் எடுத்தாலும் கூட உணவு உண்டு கொண்டிருக்கிற போது இடையிலே தண்ணீரை குடிக்க மாட்டோம். சயின்ஸ்ல சொல்றோம் இல்ல, சாப்பிடுகிற போது இடையில் தண்ணீர் குடித்தால் நம் வயிற்றிலே உணவை செரிப்பதற்கு உற்பத்தி செய்யப்படுகிற அந்த செரிமான ஜீரண நீர்கள் அவைகள் நீர்த்து போய்விடும். அதனால உணவை செரிக்க வைக்கிற ஆற்றல் குறைந்து விடும். சயின்ஸ் சொல்லுது இல்ல. இந்த சயின்ஸ் சொல்லுவதை சித்தன் பல 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் என்ன சொல்றான், பெரும் தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம். தாங்க முடியாத தண்ணி தாங்க முடியாத கூட பாதி சாப்பாடுல தண்ணி குடிக்க மாட்டோம் என்று சொல்றான். தண்ணீரை உணவு உண்ணுகிற போது இடையில் குடிப்பதை தவிருங்கள். தண்ணீரை உணவு உண்பதற்கு 1/2 மணி நேரம் முன்னாலே குடித்து விடுங்கள். உணவு உண்ட பின்னால் 1/2 மணி நேரம் கழித்து தண்ணீர் குடியுங்கள். எல்லாம் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார். இப்ப தண்ணீரை எப்படி குடிக்க வேண்டும் என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திண்ணம் 2 சிக்க அடக்காமல், திண்ணம் 2 உள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. நோயெல்லாம் பறந்து ஓடி போயிடும். நிறைய என்ன சொல்றார், நோய் அணுகா விதி அப்படின்னு சில விதிமுறைகளை வகுக்கிறார். அதுல என்ன சொல்லுகிறார், நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி. என்ன சயின்ஸ், என்ன அறிவியல் ஆதாரங்கள் உள்ளே இருக்குது பாருங்க. நீரை சூடு காட்டி, நீரை கொதிக்க வைத்து சாப்பிடுங்கன்னு சொல்லல, நீரை சுட வைத்து சாப்பிடுங்கன்னு சொல்லல, நீரை சுருக்கி சாப்பிடுங்கள். அதுக்கு பொருள் சில மேதாவிகள் என்ன சொல்ல, தண்ணீரை குறைவா குடிங்கன்னு சொல்லிவிடுவான். நீரை சுருக்கி சாப்பிடுதல் என்ன பொருள்,
தண்ணீரை தீயிட்டு காய்ச்சினால், ஒரு பாத்திரத்தில் எடுத்து காய்ச்சினால் அது கொதிக்க கொதிக்க அதனுடைய அளவு குறையும். அப்ப நீருடைய அளவை சுருக்குதல் என்றால் எடுத்துக்கொண்ட தண்ணீருடைய அளவு சுருங்க வேண்டும். சுருங்குகிற அளவுக்கு காய்ச்சுவது என்றால் ஒரு 20 நிமிடமாவது அது கொதிக்க வேண்டும். அறிவியல் என்ன சொல்லுகிறார்கள், சில ஸ்போர்ஸ், சில நுண்கிருமிகளுடைய உயிரணுக்கள் தண்ணீரில் 100 டிகிரியில கொதித்தாலும் கூட 20 நிமிட நேரம் அவைகள் உயிரோடு இருக்கின்றன. 20 நிமிட நேரம் கழித்தால் தான் அவைகள் மாளுகின்றன. சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் present in water will perish only when you boil the water for nearly 20 minutes. சித்தன் எழுதுறானே, நீரை சுருக்கி, நீர் சுருங்குகிற அளவுக்கு சுட வைத்து கொதிக்க வைத்து, அப்போ தண்ணீரை சில பேர் நேச்சுரோபதியில் சில மேதாவிகள் சொல்வார்கள், தண்ணீரை சுட வச்சே சாப்பிடக்கூடாது, தண்ணீரை அப்படியே சுடு காட்டாமல் சாப்பிட வேண்டும், தண்ணீரை சுட வைத்தால் தண்ணீர் செத்து போய்விடும். எவ்வளோ பெரிய அறிவாளி பாருங்க, தண்ணி செத்து போயிடுமா? தண்ணீரில் இருக்கிற நுண்கிருமிகளை கொன்றுவிட்டு தண்ணீரை குடிக்கத்தக்கதாக மாற்றி அருந்த வேண்டும் என்று சித்தர்கள் சொன்னதை புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அப்படி தவறாக சொல்லுவார்கள். அப்போ நீரை சுட வைத்து சாப்பிட வேண்டும். எப்படி சுட வைத்து சாப்பிட வேண்டும்? 20 நிமிட நேரமாவது அது கொதிக்க விட்டு அதில் இருக்கிற நுண்கிருமிகள் எல்லாம் மடிந்த பின்னால் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். இப்ப இருக்கிற மினரல் வாட்டர் சொல்றமே, அது வாட்டரே இல்லை. மினரல் வாட்டர் என்பது அதில் இருக்கிற மினரல் எல்லாம் நீக்கப்பட்டு இயற்கையாக காட்டிலே மழை பெய்து அது வனத்திலே அடித்து கொண்டு வந்து நீர் ஓடையிலே பெருகி பிறகு ஆறாக வெள்ளம் எடுத்து ஓடுகிற போது அது ஏராளமான தாது உப்புக்களை சத்துக்களை எல்லாம் அந்த தண்ணீரில் சேர்த்து கொண்டு வருகிறது. அதில் இருக்கிற சத்துக்கள், அதில் இல்லாத மெக்னீசியமா, அதில் இல்லாத மேங்கனீஸா, அதில் இல்லாத கால்சியமா, அதில் இல்லாத சத்துப்பொருள்களா, அத்தனை சத்துக்களும் அதில் அடங்கி இருக்கிற தண்ணீர். அந்த தண்ணீரை குடித்தால் அதில் ஆரோக்கியம் கிடைக்கும். அதில் கிருமி தொற்று இருக்கிறது என்பதற்காக அதை கொதிக்க வைத்து விட்டால் அதில் இருக்கிற கிருமி தொற்றுகள் நீங்கிவிடும். இன்னும் என்ன சொல்லி இருக்கிறார்கள், இன்னும் பல மாநிலங்களிலே இன்னும் அதை கையாளுகிறார்கள். தண்ணீரில் சீரகத்தை சேர்த்து கொதிக்க வைத்து, அதனால்தான் அந்த தண்ணி கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. அந்த தண்ணீரிலே சீரகம் சேர்க்கப்படுவதனால் இருதயமும் சளி சம்பந்தமான நோய்களும் வாயு சம்பந்தமான நோய்களும் உடலில் இருந்து அகற்றப்படுகின்றன. அப்போ அந்த தண்ணீரில் சீரகம் சேர்ப்பதிலே அவ்வளவு நன்மை கிடைக்கிறது. கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த தண்ணீரை குடிக்கிற பழக்கம் அண்டை மாநிலங்களிலே இன்றைக்கும் அனுபவத்தில் இருப்பதை அங்கு சென்றவர்கள் அறிவார்கள். அப்போ தண்ணீரோடு சீரகத்தை சேர்த்து சாப்பிடுவது. இன்னொன்று, தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொதிக்க வைக்கிற போது அதனோடு கொஞ்சம் கடுக்காய் தோலை போட்டு சேர்த்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை பயன்படுத்தினால் இந்த தண்ணீரில் இருக்கிற அசுத்தங்கள் எல்லாம் படிந்து கீழே சென்று விடும். அந்த தண்ணீர் குடிப்பதற்கு தகுதியானதாக மாறிவிடும். இப்படி தண்ணீரை பக்குவப்படுத்தி சாப்பிடலாம், தண்ணீரை சுட வைத்து சாப்பிடலாம். தண்ணீரை எவ்வளவு சாப்பிட வேண்டும், தண்ணீரை எப்பொழுது சாப்பிட வேண்டும், அவைகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னேன். தண்ணீரை கையாளுகிற போது நடந்து கொண்டே குடிக்கலாமா, தண்ணீரை உட்கார்ந்துதான் சாப்பிட வேண்டுமா, தண்ணீரை காலையில் குடிப்பது நல்லதா? காலையில் எழுந்தவுடன் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு 2 கோப்பை, குறைந்தது 200 400 மில்லி வெதுவெதுப்பான தண்ணீர், உடல் சூடு அளவுக்கு இருக்கிற வெதுவெதுப்பான தண்ணீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிப்பது மிகச்சிறந்தது. பிறகு உணவுக்கிடையில் உண்ணாமல், சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இடையில சாப்பிடாமல், நான் சொன்ன 3 நேரங்களிலும் காணாமல் கோணாமல் கண்டு இந்த 3 நேரங்களிலும் தண்ணீரை குடிக்க வேண்டும். தாகம் எடுத்துதான் தண்ணீர் குடிக்க வேண்டுமா? இல்லை. எப்படி உணவை பசி இல்லை என்றாலும் நேரத்துக்கு சாப்பிடுகிறோமா, அப்படி தாகமே இல்லை என்றாலும் தண்ணீரை கண்டிப்பாக குறைந்தது 2 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும். இப்போ இன்னொன்று சொல்லுகிறேன், சுருக்கமான ஒரு ஃபார்முலா சொல்றேன், அதை பின்பற்றி கொள்ளுங்கள். உடல் பருமனை பொறுத்து அந்த உடலுக்கு தேவைப்படுகிற தண்ணீருடைய அளவு தீர்மானிக்கப்படுகிறது. ஒருவர் 90 கிலோ 80 கிலோ எடை இருக்கிறார், ஒருவர் 45 50 கிலோ எடை இருக்கிறார். 2 பேரும் 2 லிட்டர் தண்ணி குடிக்க, 2 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னா அந்த ஃபார்முலா பொருந்தாது. அப்போ எவ்வளவு தண்ணீர் குடிப்பது நம்ம உடலுக்கு நன்மை தரும்? இப்போ சிம்பிள் மெத்தட் சொல்றேன். சிறுநீர் கழிக்கிற போது
அந்த சிறுநீர் நிறம் ஏறாமல், அதாவது ஹே கலர்னு சொல்லுவாங்க, வைக்கோல் கலர்ல இருந்தால் அது நார்மல் யூரின். கொஞ்சம் சிறுநீருடைய நிறம் மஞ்சள் நிறமாக மாறினால் கான்சன்ட்ரேட்டட் யூரின். அப்ப நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற தண்ணீரின் அளவு போதவில்லை. 2 நாளைக்கு கவனியங்கள், உங்களுக்கு விளங்கிவிடும் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது. வெயில் காலத்தில் தண்ணீருடைய அளவு கூடுதலாக தேவைப்படும், நிறைய வேர்வை வருகிறது. மழை காலத்தில் வேர்வை குறைவாக வரும், சிறுநீர் நிறைய போகும், அப்பொழுதும் தேவையான அளவுக்கு தண்ணீர் குடிக்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், தண்ணீர் குடித்தால் எனக்கு உடனே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று ஒரு உந்துதல் வருகிறது, ஏசியில இருந்தால் நிறைய சிறுநீர் கழிக்க வேண்டி வருகிறது. அது வரும்தான், அதற்கேற்றால் போல் தண்ணீரை குடிக்க, அதுக்காக நான் தண்ணீர் குடிப்பதை நிறுத்தி விட்டேன் என்று சொல்வது தவறு. தண்ணீர் இஸ் கால்டு எலிக்சர் ஆஃப் லைஃப். தண்ணீர் என்பது வாழ்க்கையின் அமிர்தம். அதனால தண்ணீரை அமிர்தம் என்று வள்ளுவன் மட்டும் சொல்லவில்லை, மேலை நாட்டினுடைய நாகரிகமும் சொல்லுகிறது. தண்ணீரை தவறாமல் நினைவில் வைத்துக்கொண்டு, மலச்சிக்கல் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் தண்ணீர் குடிக்க வேண்டும். தண்ணீரை தவறாமல் வெதுவெதுப்பாக சூடேற்றிய தண்ணீரை சாப்பிட பழகிக் கொள்ளுங்கள். அன்றாடம் 2 லிட்டருக்கு குறையாமல் குடிப்பதற்கும் பழகிக் கொள்ளுங்கள். சிறுநீர் நிறம் வெண்ணிறத்தில், சிறுநீர் நிறம் கிளியர் சிறுநீராக இல்லை இருந்தால் கொஞ்சம் தண்ணீர் கூடுதலாக குடிக்கிறீர்கள் என்று பொருள். ஹே கலராக இருந்தால், அது வைக்கோல் புல் கலராக இருந்தால் அது நார்மல் என்று பொருள். ஆகையினாலே தண்ணீரை சரியாக வேண்டிய அளவுக்கு குடியுங்கள். எப்பொழுது தண்ணீர் குடித்தாலும் அமர்ந்து குடியுங்கள், நின்று கொண்டு நடந்து கொண்டு குடிக்காதீர்கள். இது ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும். நன்றி, வணக்கம்.